இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. அப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தகுதியான டிஜிபி பட்டியலில் அனுப்பப்பட்டு அதில் 3 பேர் கொண்ட பட்டியலை அவர்கள் ஆய்வு செய்து அந்த பட்டியலை மாநில அரசுக்கு அனுப்பப்பட்டு அதில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர்தான் மூத்த டிஜிபியாக இருந்தவர் திரு ஜே.கே. திரிபாதி அவர்கள் 2019. அதற்கு பிறகு அவர் ஓய்வு பெறுகின்ற பிறகு இதே நடைமுறையைத்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு கடைபிடித்தது. திரு ஜெயலலிதா பாபு அவர்கள் டிஜிபியாக நியமிக்கப்பட்டதும் இதே முறைதான். அதுக்கு அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திரு சங்கர் ஜிவால் அவர்கள் டிஜிபியாக நியமிக்கப்பட்டதும் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் நியமித்தார்கள். ஏன் இப்பொழுது இந்த அரசுக்கு தடுமாற்றம்? திராவிட முன்னேற்ற கழக அரசு, திரு ஸ்டாலின் அரசு தமிழகத்தில் தற்போது பணியாற்றக்கூடிய டிஜிபி அவர்களுடைய பட்டியலை தயாரித்து மாநில அரசுக்கு மத்திய தேர்வாணைய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பப்பட்டது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குழு அமைக்கப்படுறாங்க. மத்திய பணியாளர் தேர்வாணையம் அதுல அதிகாரிகள் இருக்கிறாங்க. மாநிலத்தில் தலைமைச் செயலாளர்கள், மாநிலத்தில் உள்துறை செயலாளர்கள், இவர்கள் குழுவாக இருந்து மாநில அரசு அனுப்பப்பட்ட அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற டிஜிபிகள் 3 பேரை தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்புகிறது. இது நடைமுறை. அதில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் நடைமுறை. அதோட பொறுப்பு டிஜிபி ஒருவர் நியமிச்சாங்க. பொறுப்பு டிஜிபி ஒருத்தர் நியமிச்ச உடனே ஒரு உயர்நீதிமன்றத்துக்கு போறார். இது முற்றிலும் தவறு என்று பிறகு மாநில அரசு உயர்நீதிமன்றத்துக்கு போன உடனே மாநில அரசு ஒரு பட்டியலை தயார் பண்ணி மத்திய தேர்வாணையத்துக்கு அனுப்பிச்சது. மத்திய தேர்வாணையம் அந்த குழு, நான் சொன்னேன், மத்திய தேர்வாணையத்தில் இருக்கின்ற அதிகாரிகள், மாநிலத்தில் தலைமைச் செயலாளர்கள், செயலாளர், மாநில உள்துறை செயலாளர்கள் கலந்து ஆய்வு செய்து அதில் 3 பேரை தேர்வு செஞ்சு தமிழகத்துக்கு அனுப்பப்பட்ட இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை. இந்த அனுப்பப்பட்ட பிறகு ஒருவர் உச்சநீதிமன்றத்தை நாடுகிறார். மத்திய தேர்வாணையம் பணியாளர் தேர்வாணையம் அனுப்பப்பட்ட பிறகும் இந்த டிஜிபி நியமனத்தில் இன்னும் காலதாமம் செய்கின்றது, விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றம் 3 வார காலம் அவகாசம் கொடுத்திருக்கிறது. இதுதான் நிலைமை. இன்றைக்கு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி சொல்றார், இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அருகதை இல்லைங்கிறார். எனக்கு அருகதை இருக்குது, உங்களுக்கு அருகதை இருக்குதா என்று தெரியல. ஏன்னா இது மாநில அரசு அனுப்பப்பட்ட பட்டியல் தான், இது மத்திய அரசு அனுப்பப்பட்ட பட்டியல் அல்ல. மாநில அரசு தான் தகுதியான டிஜிபிகள், பணியாற்றக்கூடிய டிஜிபிகளை தேர்வு செஞ்சு மத்திய தேர்வாணைய அனுப்பப்பட்டிருக்கிறது. மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பப்பட்டு அங்க அந்த குழு, நான் சொன்ன இவர்களெல்லாம் இடம்பெற்ற குழு தான் இங்க வச்சிருக்கு. இப்ப என்ன, இந்த 3 பேரும் இவர்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள் என்ற கருதி தான், கைப்பாவையாக இந்த அரசுக்கு செயல்பட மாட்டார்கள் என்ற கருதி தான் இதுவரைக்கும் டிஜிபி நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை. இதுதான் உண்மை. ஒரு சட்டத்துறை மந்திரி தவறா இப்படி பேட்டி கொடுப்பது வெட்கக்கேடான விஷயம். இப்படிப்பட்ட மந்திரிகளா இருந்து அந்த நாடு எப்படி உருப்படியாகும்? உண்மை செய்தி மக்களுக்கு சொல்ல வேணும். ஏன்னா நாட்டு மக்களுக்கு ஒன்றும் தெரியாது நினைச்சிட்டு இருக்காரு சட்டத்துறை மந்திரி. இதெல்லாம் சட்டத்தின் அடிப்படையில் தான் செயல்படுது. அதே போல இன்றைய தினம் முதலமைச்சர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி, இந்த சாகுபடி செய்த விவசாயிகள்லாம் தங்களுடைய உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்து விற்பனை செய்கின்ற சூழல் இருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த அரசு மெத்தன போக்கில் மெத்தனமாக நடந்த கொண்ட காரணத்தினால், அலட்சியமாக நடந்த கொண்ட காரணத்தினால தான் இந்த விவசாயிகள் துன்பத்திற்கு காரணம். இது உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன். நான் 17/10/2025 சட்டமன்றத்தில் பேசின பேச்சு கருத்து ஆதாரத்தோட சொல்றேன். அதை கொடுக்க முடியும். இதெல்லாம் நீங்க பாருங்க, எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒண்ணா கொடுங்க. 7 இருக்குது. நான் அன்றைய தினமே சட்டமன்றத்தில் சொன்னேன்,
இன்றைக்கு ஏற்கனவே விவசாயிகளுக்கு அரசாங்கத்துக்கு ஏன்னா ஒரு திறமையான அரசாங்கமாக தெரியும். இதான் பொம்மை முதலமைச்சர் ஆளுகிறாங்களே தமிழ்நாட்டை. இன்றைக்கு 6 லட்சம் ஏக்கர் டெல்டா மாவட்டத்திலே குறுவை சாகுபடி பயிற்சி. அந்த 6 லட்சம் சாகுபடி செய்யப்பட்ட அந்த நிலத்தில் குறுவை சாகுபடி விளைச்சல் எவ்வளவு இருக்கு என்று அதிகாரிகளுக்கு தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது முன்கூட்டியே திட்டமிட்டு விவசாயிகள் அறுவடை செய்ய விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்தவுடன் உடனடியாக அதை நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது, தொடர் மழையில நனைஞ்சிருக்காது. ஆனா இந்த அரசு முறையாக விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யல. அதனால விவசாயி பாதிக்கப்பட்டாங்க. முழுக்க இந்த விடியா திமுக அரசுடைய அலட்சியத்தால் தான் இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்க மாட்டாங்க, யாரையும் கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் தெளிவா பேசியிருக்கிறேன். அதுக்கு பிறகாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அதுவும் எடுக்கல. இன்னைக்கு 15 நான் நேரடியாக விவசாயிகள் போய் அந்த விவசாயிகளை சந்தித்து அவளுக்கு என்ன பிரச்சனை என்று அவள் நேரடியாக விசாரிக்கின்ற பொழுது அவள் விவசாயிகள் சொன்னாங்க, உங்களுடைய பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் அத்தனை என்னோட வந்தாங்க, எல்லா பத்திரிகைகளும் ஊடகமும் எல்லாம் என்னோட தான் வந்தாங்க, எல்லாம் செய்தியெல்லாம் சேகரிச்சாங்க. அப்படி விவசாயிகள் சொன்னாங்க, 15 நாட்களாக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யல. ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல்லெல்லாம் நேரடி கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வச்சிருக்குது. அதையும் அங்கிருந்து கொள்முதல் நிலையத்திலிருந்து குடோனுக்கு எடுத்து செல்லல. அதனால நேரடி கொள்முதல் செய்யப்படல. அதோடு தேவையான அளவுக்கு எடை போடுகின்ற ஆட்கள் நியமிக்கல. போதுமான அளவுக்கு அந்த நெல் மூட்டைகள்லாம் கொண்டு செல்வதற்கு லாரிகள் அமர்த்தப்படல. ஏன்னா லாரிகள் அங்கிருந்து விசாரிக்கும் போது எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே எங்களுக்கு நாங்க நெல் மூட்டைகளை எடுத்து சென்றதுக்கு அந்த வாடகையெல்லாம் பாக்கி இருக்குது, டீசலுக்கு கூட பணம் கொடுக்கல. நேரடியா எல்லா தொலைக்காட்சியிலுமே திறந்த எல்லா தொலைக்காட்சியும் இதை படம் பிடிச்சாங்க, சேகரிச்சாங்க. இதுதான் உண்மை நிலை. அப்படி 15 நாட்கள் தொடர்ந்து விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் தொடர் மழையில் அந்த நெல்மணிகள் நனைந்து முளைத்திருக்காது, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இந்த பாதிப்புக்குள்ளானது இந்த அரசாங்கம் கவனக்குறைவு, அலட்சியம். அதனால் விவசாயிகள் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதோட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது 4 ஆண்டு காலமாக இந்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற சரியில்லை. 2 வருஷத்துக்கு முன்பு வீரவசனம் பேசினார் திரு ஸ்டாலின். நேரம் மேட்டூருக்கு வந்து நானும் டெல்டாக்காரன் அப்படின்னு வீரவசனம் பேசி தண்ணீர் திறந்து விட்டார். ஆனா இறுதியில நெல் விளைச்சலுக்கு வருகின்ற ஒரு 20 நாளைக்கு முன்பாக தண்ணீர் இல்லாம அந்த குறுவை சாகுபடி செய்த நெல் பயிர்கள்லாம் காய்ந்து கருகி பெரும் நஷ்டத்துக்குள்ளான விவசாயிகள். அப்பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளை சேர்க்கப்படாத காலத்தில் மிகப்பெரிய இழப்பீடு விவசாயிகள் சந்திச்சார். இப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகின்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இப்ப கூட மத்திய அரசாங்கம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகள் அந்த மழையால் நனைந்த அந்த நெல்மணிகள் எல்லாம் ஈரப்பதத்தில் 22% இருக்குன்னு நாங்க கோரிக்கை வச்சோம். நான் நேரடியா போனேன். ஆனா முதலமைச்சர் திரைப்படம் பார்க்க போயிட்டார், விவசாயிகளை பார்க்கல. விவசாயிகள் வெடிக்கிற கண்ணீரை தெரியல, படம் பார்க்க போனார். ஆனால் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனையை எப்படியாவது தீர்க்க வேண்டும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நான் நேரடியாக டெல்டா மாவட்டத்துக்கு சென்று தஞ்சாவூர் மாவட்டம், நாகை மாவட்டம், இப்படி திருவாரூர் மாவட்டத்தில் நேரடியாக போய் விவசாயிகளை சந்திச்சு ஆறுதல் சொன்னேன். அதோட அந்த கனமழையில விவசாயிகள் பயிரிட்ட அந்த நெற்பயிர்கள் அழுகி போச்சு. அந்த ட்ரேவல் எடுத்து பார்க்கிறார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயும் பார்க்கல. போய் நேரடியாக விவசாயிகளை பார்க்க முடியாதா? தனி விமானம் வச்சிருக்கீங்களா? நேரடியாக திருச்சி போய் திருச்சியிலிருந்து 2 மணி நேரத்தில் போய் பார்க்கலாமே. ட்ரெயின்ல கொண்டு வந்து அவருக்கு காட்டுறாங்க. அது என்னன்னு அவருக்கு தெரியாது, அது நெற்பயிரா என்னன்னு தெரியாது. சொன்னா தான் இந்த முதலமைச்சருக்கு தெரியும். அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். இப்போ என்ன பத்தி நீங்க ட்வீட் விட்டுருக்காரு,
பச்சை துண்டு போட்ட பழனிசாமிலாம் சொல்லிருக்காரு. உண்மைதான், நான் விவசாயி தான், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இங்க இருக்கின்ற ஊடக நபர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இன்றைக்கு நேற்றைக்கு இல்ல, நான் என்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்னா அன்றையிலிருந்து இன்று வரை நான் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். இதோட மறைச்சு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, தொழில் அதுதான். ஆனா இந்த விவசாயிகளுக்கு துரோகம் செய்த ஒரே கட்சி திமுக கட்சி. திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் தான் மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கு துணை நின்றவர். டெல்டா மாவட்டத்தை பாலைவனமாக்க முயற்சி செய்தவர் இன்றைய முதலமைச்சர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற காலத்திலே, நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலே, அந்த விவசாயிகளுடைய நிலங்களை பாதுகாக்கின்ற விதமாக மத்திய அரசோடு போராடி வாதாடி டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கொண்டு வந்து அந்த விவசாயிகள் வீட்டில் பால் வார்த்தது அதிமுக அரசாங்கம். 50 ஆண்டு காலம் காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்கப்படாமல் வந்தது. சட்ட போராட்டம் நடத்தி அந்த விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்க வேண்டிய பங்கு நீர் கிடைக்க செய்ததும் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கு எப்போதும் ஆதரவாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2 முறை விவசாயிகளுக்கு விவசாய தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடல் 2 முறை நாங்கள் தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். அதே போல எப்பொழுதெல்லாம் இயற்கை சீற்றத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்களோ அப்பொழுதெல்லாம் ஓடோடி விவசாயிகளை சந்தித்து அந்த பயிர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட பயிர்கள் எல்லாம் கணக்கிட்டு வறட்சியிலும் வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2248 கோடி சுமார் கொடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, ஒரே ஆண்டில் 2 முறை இந்த விவசாயிகள் நெற்பயிர் பாதிக்கப்பட்ட பொழுது 2 முறையும் நாங்கள் இழப்பீட்டு தொகை விவசாயிகள் கொடுத்திருக்கிறோம். இது அதிமுக ஆட்சியுடைய சாதனை. அது பொறுத்துக் கொள்ள முடியல. இன்றைக்கு விவசாயிகள் இந்த அரசு மீது கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள். அதனால இன்றைக்கு ஸ்டாலின் ட்விட்டர்ல என்ன பற்றி போட்டிருக்காரு. இன்றைக்கு மத்திய அரசு இந்த ஈரப்பதம் 22 எடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இது என்ன மத்திய அரசு தெரிவிக்கப்பட்டது என்ற விவரம் இதுவரைக்கும் தெரிவிக்கல. இதுவரைக்கும் தெரிஞ்சதான் நாங்க அதுக்குண்டான பதில் சொல்ல முடியும். என்ன காரணத்துக்கு நிராகரித்தார்கள் அதை சொல்ல வேணும்ல. அப்பதான் விவசாயி தெரிஞ்சவங்க எதிர்க்கட்சி தெரிஞ்சுக்க முடியும். அரசாங்கத்துக்கு அது தெரியும். இன்னொன்று, துணை முதலமைச்சர் வேக வேகமா தஞ்சாவூர் போனார், டெல்டா மாவட்டத்தை சுற்றி பார்க்கிறார். பரவாயில்ல, இன்றைக்கு விவசாயிகளை ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நினைச்சிருந்தோம். அங்க போய் விவசாயிகள்லாம் பார்க்கல. ரயில் நிலையத்துக்கு போனாரு. அங்க விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் மூட்டைகள்லாம் ரயிலில் அடுக்கிச்சிருந்தாங்க. அதை கொடியை தூக்கிச்சு. ஏற்கனவே விவசாயிகளுடைய நிலெல்லாம் அங்கதான் போய் ஏற்றி போயிட்டு இருக்குது. அதுக்கு அங்க போக வேண்டிய அவசியமே இல்லையே. துணை முதலமைச்சர் டெல்டா மாவட்டத்துக்கு போங்க, விவசாயி பாதிக்கப்பட்டாங்க, விவசாயிகளுக்கு போய் நேரடியாக பாதிது என்னென்ன விதத்தில் பாய்ச்சிருக்கீங்க, என்னென்ன விதத்தில் உங்களுக்கு உதவி செய்யணும் ஒரு ஆறு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செல்விட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எப்பொழுதும் நன்மை செய்கிற அரசாங்கம் தான் இருந்தது. விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்குண்டான நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.